friends, welcome to SV Can Do channel. In the video, நம்ம NTA NET December 2019 Computer Science Paper 2 Computer System Architecture Explanation in Tamil அதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ஒரு பார்ட்டையும் பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மெமரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 512K வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 512 அப்படிங்கிறத ரெப்ரசன்டேஷன் வந்து 2^9 × 2^10. ஸோ நம்ம அந்த வேர்ட்ஸை வந்து இப்படி தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். அதோட பிட்ஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் 2^9 × 2^10. ஸோ காமன் 2, ஸோ 9 + 10 = 2^19. ஸோ 19 பிட்ஸ் வந்து நமக்கு மெமரி அட்ரஸ்க்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் கோட் பார்ட் வந்து 256 வந்து நமக்கு அங்கங்கே ரெஜிஸ்டர் வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 256 to represent 2^8. ஸோ we will represent as 8 bits. ஸோ நமக்கு அந்த ரெஜிஸ்டர் கோடுக்கு வந்து 8 பிட் தான் தேவை அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைரக்ட் அட்ரஸிங்கோ இன்டைரக்ட் அட்ரஸிங்கோ we need only one. So that is that one part for addressing bit. Maybe நமக்கு அது வந்து டைரக்ட் அட்ரஸிங்காக இருக்கலாம், இன்டைரக்ட் அட்ரஸிங்காக இருக்கலாம், ஒன்று தான் நமக்கு ஆன்சர்ஸ். ஸோ டோட்டலி we have what 32 bits each. ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் 32 பிட்ஸ்னு நமக்கு அந்த கொஷின்லேயே இருக்குது. ஸோ we have 19 பிட் வந்து மெமரி அட்ரஸ்க்கு இருக்குது, ரெஜிஸ்டருக்கு 8 பிட்ஸ் இருக்குது, தென் இன்டைரக்ட் அட்ரஸிங்க்கு 1 பிட் இருக்குது. ஸோ நம்ம இதை எல்லாம் டோட்டல் பண்ணி 32 டோட்டல் பிட்லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது we will get 4. அதை தான் நம்ம வந்து ஆப்கோட் பார்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெமரி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். தென் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கோட் பார்ட் கண்டுபிடிக்கணும். இன்டைரக்ட் அட்ரஸ் வந்து அது வந்து டைரெக்டாக இருந்தாலும் இன்டைரக்டாக இருந்தாலும் ஒரு பிட்டு தான் அதை ரெப்ரசன்டேஷன் பண்ணும். ஸோ டோட்டல் 32 பிட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 64 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 64லேருந்து மைனஸ் பண்ணி மீது ஆப்கோட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 3 தான் ரைட், அதாவது 1, 4, 8, 9. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்து நமக்கு டைரக்ட் கொஷின் தான், மேட்ச்சு. ஸோ ஆப்ஷன் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுபடி பார்க்கும்போது ஆன்சர் 3, அதாவது ஐசோலேட் ஐஓ கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது செப்பரேட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஐஓ அண்ட் மெமரிஸ். தென் மெமரி மேப்டு ஐஓ கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது சேம் செட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல் ஃபார் ஐஓ அண்ட் மெமரிஸ். தென் ஐஓ இன்டர்ஃபேஸ் கம்யூனிகேஷன்ஸ் யூனிட் resolve the difference in central computers and peripherals. Then asynchronous data transfer peripheral, that is require control signal to transmit between the communications units. So option 3 அப்படிங்கிறது correct. So இதெல்லாம் theory direct questions. Next question பார்க்கலாம். An instruction is stored at location 500 with its address field at location 501. ஸோ ஒரு லொக்கேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்ணுறோம் எதில் அப்படின்போது 500, அதோட அட்ரஸ் ஃபீல்டு வந்து 501. The address field has the value எவ்வளோ இருக்குன்னா 400. The process register R1 contains the number 200. Match the addressing mode list 1ல கொடுத்துருக்காங்க, மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தோட அட்ரஸ் வேல்யூஸ் வந்து லிஸ்ட் 2ல கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2ஐயும் நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ லிஸ்ட் 1ல டைரக்ட், ரெஜிஸ்டர் இன்டைரக்ட், தென் இண்டெக்ஸ் R1 as இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ், தென் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. தென் அதோட பர்டிகுலர் வேல்யூஸ், அதில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் 2ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு மெயினாக வந்து இந்த அட்ரஸிங் மோட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஷின் இல்லைனாலும் நம்ம டைரெக்டாக இந்த அட்ரஸிங் மோட் பற்றி மைக்ரோ ப்ராசஸில் நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. ஸோ அட்ரஸிங் மோட்ஸ் பற்றி நம்ம தெளிவாக இருந்தால் அந்த கொஷினுக்கு வந்து நீட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு அட்ரஸிங் மோட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சார்ட்டில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தட் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது வந்து ரிஜிஸ்டர், இமீடியட், தென் மெமரிங்கும் போது டைரக்ட், இன்டைரக்ட். ஸோ டிஸ்ப் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொன்றும் இப்போ பேஸ்னால் என்ன, ரெஜிஸ்டர்னா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன, ஸோ அது எந்தெந்த வேல்யூஸ் அப்படிங்கும்போது இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு, அப்போ தான் இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நமக்கு டைரக்ட் அட்ரஸ் அப்படிங்கும்போது டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க 400. ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் அட்ரஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரி லொக்கேஷன்ஸ். அங்கே ஃபஸ்ட்டு மெமரி லொக்கேஷன் இது 501. ரிலேட்டிவ் அட்ரஸ்ங்கிறது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரி லொக்கேஷன். ஸோ நெக்ஸ்ட் மெமரி லொக்கேஷன் வந்து 502. டைரக்ட் ப்ளஸ் டைரக்ட் அட்ரஸ் வேல்யூஸ். ஸோ டைரக்ட் அட்ரஸ் வேல்யூஸ் 400. ஸோ 502 + 400 = 902. That is the relative address. Next one is register indirect address. So we mentioned in that program itself register indirect address is 200 அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ்டு அட்ரஸ் = register indirect address plus direct address. So register indirect address is 200 plus
then register address is 400, so you will get 600. So direct address, then relative address, then register indirect address, index address கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் 1 அப்படிங்கும்போது இந்த லிஸ்ட்டில் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த 400 வேல்யூஸும் வந்து டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தேரி தான். லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 1 மேட்ச்சில் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ஆப்ரேஷன்ஸ், மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட், இன்டரப்ட், மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஆன்சர் 1 தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஸோ மைக்ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எலமெண்ட்ரி ஆப்ரேஷன் performed on a data stored in registers. Then micro programmed control unit is controlled memories. Then micro instruction stored in a register is improve CPU utilizations. Then micro instruction stored in a register is specify a micro operations. Okay, answer 1 தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். டைரக்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The following program is stored in the memory unit of basic computer. Give the content of accumulator register in hexadecimal after the executions of the programs. ஸோ அதோட ஹெக்ஸாடெசிமலை கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆன பிறகு நமக்கு அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்க லொக்கேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ CLA அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிளியர் த அக்குமுலேட்டர்ஸ். BUN அப்படிங்கிறது பிரான்ச் அன்கண்டிஷனல். HLTங்கிறது ஹால்ட். ANDங்கிறது அண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் ஆட் 016. ஸோ 016ல் வந்து C1A5 அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம ஆட் பண்ணணும். தென் அன்கண்டிஷனல் பிரான்ச் அப்படி வந்து பிரான்ச் அன்கண்டிஷனல் அப்படின்னு பார்க்கும்போது 14 போயிடும். அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் 07ல் என்ன இருக்குன்னா 936C6. ஸோ அந்த ரெண்டு ஆப்ரேஷனை நம்ம தான் அண்ட் பண்ணுறோம். ஸோ அண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்த டேபிளில் இருக்கும் C1A5யோட வேல்யூஸ் என்ன, 93C6ஓட வேல்யூஸ் என்ன, இது ரெண்டையும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு ஹெக்ஸாடெசிமல்ஸ் வேல்யூஸ் வந்து ரிட்டர்னில் கிடைக்கும். தட் இஸ் 8184. ஸோ ஃபைனலாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது பிரான்ச் அன்கண்டிஷனல் 013. ஸோ 13 அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு போகும்போது ஹால்ட்டு. ஸோ ஒவ்வொரு லைனாக அந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆட் ஆப்ரேஷன்ஸ் வித் C1A5 அண்ட் 9365 அந்த ஆப்ரேஷன் இங்கே பண்ணிட்டா நமக்கு வந்து 8184 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். A non-pipeline system takes 30 nanosecond to process a task. The same task can be processed in a 4-segment pipeline with a clock cycle of 10 nanosecond. Determine the speed up of a pipeline for 100 task. நம்ம speed up கண்டுபிடிக்கணும். for 100 taskக்கு speed up வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ speed equal to n tn/n plus k minus 1 tp. இப்போ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டாஸ்க்கு. ஸோ 100 டாஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இதில். நெக்ஸ்ட்டு tn அப்படிங்கிறது வந்து 30 nanosecond ப்ராசஸ டாஸ்க், தட் இஸ் நான் பைப்லைன் சிஸ்டத்தோடது. அது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தென் ஸ்லாஷ் n அகெயின் 100 ப்ளஸ் k இஸ் அ 4 segment pipelines. ஸோ 4 தென் minus 1 வந்து ஃபார்முலாவில் உள்ளது. தென் ஸ்டார்ஸ் tp இஸ் அ கிளாக் சைக்கிள் ஆஃப் த பைப்லைன்ஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 2.91 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆன்சர் 4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஸ்பீடப் வந்து பைப்லைனுக்கு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் கேரக்டர்ஸஸ் ஆர். ஸோ நமக்கு RISCயோட கேரக்டர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட கேரக்டர்ஸஸ் பாருங்கள். அது வந்து சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஹென் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடிங். தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம் அண்டர் சைஸ் ஆஃப் 1 word. இன்ஸ்ட்ரக்ஷன் டேக் சிங்கிள் கிளாக் சைக்கிள் டு கெட் எக்ஸிக்யூட்டட். more number of general purpose register, simple addressing modes, then less data types, then pipelining can be achieved. இதான் வந்து அதோட கேரக்டர்ஸஸ். ஸோ நம்ம இதோட பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சிங்கிள் சைக்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் அது வருது. தென் ஆப்ஷன் டி எஃபிஷியன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பைப்லைன். ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால ஆன்சர் 3 தான் வந்து இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் இதோட கேரக்டர்ஸ்லாம் தெரிஞ்சுட்டா இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம இதெல்லாம் டேரக்ட் கொஷின்ஸ் தான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தியரி கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து
3. Okay, next question பார்க்கலாம். A micro instruction format has a micro operation field which is divided into two subfield, that is F1 and F2, each having a 15 distinct micro operations. Condition field CD for 4 status bits, then branch field BR having a 4 options used in conjunctions with address field AD. The address space is 128 memory words. The size of micro instruction is, so நமக்கு size of micro instruction தான் கண்டுபிடிக்கணும். So இந்த மைக்ரோ ஆப்ரேஷனோட ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது F1 அண்ட் F2. CD அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் பிட், தட் இஸ் அ கண்டிஷன் ஃபீல்டு. BR அப்படிங்கிறது வந்து நம்ம பிரான்ச்சிங் ஃபீல்டு, கன்ஜெக்ஷன் வித் எதோட அப்படி இருக்குன்னா அட்ரஸ் ஃபீல்டோட கன்ஜெக்ஷன் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட பிட்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதோட சைஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு ஒன்றா இண்டிவிஜுவலாக ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு F1 அண்ட் F2 அப்படிங்கிறது 15 டிஸ்டிங்க்ட் மைக்ரோ ஆப்ரேஷன்ஸு. ஸோ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ log to 15 ப்ளஸ் log to 15. ஸோ log to 15ஓட ஆன்சர் வந்து 4, அதோட வேல்யூ வந்து 4. ஸோ 4 + 4 8 bits are required for each operations for F1 and F2. ஸோ அப்போ நமக்கு F1க்கும் F2க்கும் தேவையான பிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 + 4 that is 8 bits. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபீல்டுக்கு வரும்போது அது வந்து 4 ஸ்டேட்டஸ். ஸோ log to 4 அப்படிங்கிறது 2 bits for 4 different conditions. Next one is branch field. ஸோ இதுவும் வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 bits, அதாவது log to 4 equal to 2 bits. Now there are 128 different memory locations. ஸோ நமக்கு 128 different memory locations இருக்குது. ஸோ there are 7 bits are required for 128 different locations. ஸோ இப்போ டோட்டலி எவ்வளோ நமக்கு மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 + 4 + 2 + 2 + 7. அந்த 4 + 4 அப்படிங்கிறது வந்து F1 and F2 அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும், சிடிக்கு 2, தென் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம 2 யூஸ் பண்ணுறோம். தென் 128 மெமரி லொக்கேஷன்ஸுக்கு வந்து we need 7 bit. ஸோ டோட்டலி 19 bits required. There are 3 field in the micro instructions. ஸோ ஆப்ஷன் 1 19 bits அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A computer uses a memory unit of 512k words of 32 bits each. A binary instructions code is stored in one word of the memory. The instruction has 4 parts. One is addressing mode to specify one of the addressing mode, that is maybe a direct or indirect. An operations code, a register code, part of specify one of the 256 register, and an address part. How many bits are there in addressing mode part, opcode part, register code part and the address part? நம்ம இந்த நாளை தான் கண்டுபிடிக்கணும். என்னென்னா addressing mode, opcode, அந்த register ஓட code, then address part. அது வந்து என்ன address